இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மோடி சொல்லிட்டாருன்னு இனிமேல் யாருமே தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பிருச்சு. இன்னொரு குரூப் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இனிமேல் வந்து மூக்குத்தி வாங்க முடியாதா, தோடு வாங்க முடியாதா அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க சாமானிய மக்கள். என்ன இப்படி அறிவிப்பு கொடுத்துருக்காரு? வெறும் தங்கம் மட்டும்தான் கொடுத்தாரா இல்லை மற்றதும் கொடுத்தாரு? மற்றது அடுத்து வருவோம். இதெல்லாம் தான் மெயின் விஷயம் தங்கம் தான். ஆமாம். நம்ம இந்தியாவில் ரெண்டு விதம் இருக்குது. ஹார்ட் அசெட்ஸ் வச்சுருக்கவங்க, ஹார்ட் அசெட்ஸ் இருக்காதவங்க. ஹார்ட் அசெட்னா கோல்டுன்னு வச்சுப்போம். கோல்டு, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு. ஏன்னா இதில் தான் இம்மீடியட்டாக அது கேஷாக மாற்றக்கூடியது, காசாக மாற்றக்கூடியது. தங்கம் இருந்தவங்களுக்கு மோடி ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போதுமே மோடி என்ன மாதிரி பணக்காரங்கன்னு நண்பன், பணக்காரனின் பாதுகாவலன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அடுத்த நாளே டேக்ஸை ஏற்றி ஒரு ரொம்ப மனசு உங்களுக்கு நான் வேதனையாக இருக்குது, ஒரு கிராமுக்கு 1000 ரூபா வச்சுக்கங்கன்னு கையில் கொடுத்துருக்குறாரு. இப்போ சப்போஸ் உன்கிட்ட ஒரு 400 கிராம் தங்கம் இருக்குன்னு வை, ஒரே நாளில் டேக்ஸ் போட்டு விலை 1000 ரூபாய் ஏற்றி, சங்கர் ரொம்ப நாளாக விலை ஏறலைன்னு வருத்தப்பட்டீங்க, இந்த 4 லட்சம்னு ஒரு செக்கை போட்டு கொடுத்துருக்குறாரு. இப்போ நீங்கள் போய் தங்கத்தை வச்சிங்கன்னா ஒரு 2.5-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் விழுந்து அதை ஒரு 300 ரூபா குறைச்சிருக்கு. 300 ரூபா குறைச்சாலும் 700 ரூபா தானே. ஒரு நான் சொல்கிறது 400 தங்கம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ட்டு இருக்குது. ரியல் பணக்காரன் 2 கிலோ வச்சுருப்பான். 2 கிலோனா எவ்வளோ ஆச்சு அவனுக்கு? 2000 × 1000 எவ்வளோ? நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு சார். 20 லட்சம். அதனால் பணக்காரங்களுக்கு ஒரே நாளில் பல 100 கிராம் தான் 1 லட்சம். அப்படி அந்த ரேஞ்சில் அவர் பணம் போட்டிருக்கிறார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நகைக்கடை ஓனர் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதிகமாயிடுச்சு, எங்களால் கடை நடத்த முடியுமான்னு தெரியல. இது ரியலாக இந்த பணக்கார அன்னைக்கு மோடி பேசினார்ல, எனக்கு நிறைய நகைக்கடை வியாபாரிகள் தெரியும், ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்டு. ஏன்னா நான் தான் அவங்களுக்குலாம் பிராண்ட் அம்பாசிடரில் தங்கம் வாங்குன்னு சொல்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா ஆச்சுன்னு. கரெக்டாக பேசினார் சார், அன்றைக்கி நைட்டு சேல்ஸ் பிச்சுட்டு ஓடிடுச்சு, இனிமேல் தங்க கடை பேன் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் ஓடி வந்து சேல்ஸ் வாங்கினாங்க. 2 நாள் அமோகமான சேல்ஸு. அதுக்கப்புறம் தான் டேக்ஸ் ஏற்றினப்புறம் இனிமேல் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதனால் மோடி வாங்க வேண்டான்னாரு, மக்கள் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. 2 நாள் பயங்கரமாக எக்ஸ்ட்ரா சேல்ஸ். இன்னைக்கு 1,20,400 ரூபாய் இருக்குது தங்கத்தின் விலை. இப்படியே போகுமா இல்லை வந்து இன்னும் அதிகமாகுமா? டெஃபினட்டாக அதிகமாகும். எங்கே தங்கம் அப்படியே போகும். அதாவது இப்போ வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஏழை அல்லது மிடில் கிளாஸ்லாம் இனிமேல் வாங்க போகிறதில்ல. அப்போ அப்படி வாய்ப்பு இருக்குல்ல? யாரும் கேட்க மாட்டாங்க. இதனால இத்தனை நாள் என்ன இருந்ததுன்னா, குருவி பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. குருவிகளுக்கு பிஸ்னஸ் கம்மியானோன்னா மோடிக்கு வருத்தமாயிடுச்சு, ஜிக்கு வருத்தமாயிடுச்சு. துபாயில் வேறு குண்டு கிண்டு போட்டு அந்த ஊரில் எவனும் வரமாட்டேங்கிறான்னா பிஸ்னஸ் இல்லையா, அங்கேயே நீங்கள் தங்கம் வரணும்ல. ஸோ அதனால் குருவிங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் விடுறதுக்கு பல ரூட்ஸ் இருக்குது. அதனால் இந்த குருவி மூலமாக அப்படியே அன்அஃபிஷியல் சேனலில் தங்கம் குறையாது. அஃபிஷியலாக வர்றதுக்கு பதில் அன்அஃபிஷியலாக வரும். கஸ்டம்ஸ் ஆளுங்களாம் சந்தோஷம், வருமானம் ஜாஸ்தி, குருவிங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி, தங்க வியாபாரிகளுக்கு ஜாஸ்தி. ஏன்னா டேக்ஸ் கட்ட வேண்டாம், மார்ஜின் ஜாஸ்தி. விலை ஏறிச்சுன்னு மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு துபாயிலேருந்து தங்கத்தை கொண்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விற்றானா எல்லாருக்கும் லாபம். பணக்காரங்களாம் இன்னுமே வந்து கொஞ்சம் லாபத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பணக்காரன் மிடில் கிளாஸ் வரைக்கும் எவெல்லாம் தான் பாருங்க, ஏழை பணக்காரன் விடுங்க, எவன்ட்டெல்லாம் ஆல்ரெடி தங்கம் இருக்குது, யார்கிட்ட தங்கம் இல்லை, 2 குரூப்பு. தங்கம் இருக்கிறவன்லாம் ஒரு 10 பவுன் வச்சுருக்கிறவன் கூட இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பான். அவன் கூட இன்றைக்கி பணக்காரன் தான். அவனும் பணக்காரன் ஆகிட்டோம். ஸோ இன்னொரு 5 வருஷத்தில் அது ஒரு 25,000 போகும்னு நான் எந்த முகூர்த்தத்தை சொன்னேன்னா ஒரே நாளில் 1000 ரூபாய் ஏற்றி விட்டாரு. ஸோ இன்றைக்கி 16,000 சொச்சத்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு 9,000 ரூபாய் ஏறினா அது 25 போயிடும். சரி, நீங்கள் பணக்காரங்களை பற்றி சொல்கிறீங்க, பணக்காரனே சொல்ல இல்லை, நீங்கள் பேசுறது சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஏழைகள்லாம் எப்போ தங்கம் வாங்க முடியும்? நாங்கள் ஏன் கவலைப்பட்டோம்? ஏழைகளை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? யார் சொல்கிறேன்? இப்போ ஜியை கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, ஏழைங்களுக்கு நாங்கள் அதை 20 கிலோ அரிசி கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், சர்க்கரை கொடுக்குறோம், அது போருங்கிறார்.
அவங்க எதுக்கு நகை வாங்கணும்? சரி, போர்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த அறிவிப்புலாம் வருதுல்ல, இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை பிரச்சனை தான் என்ன? நம்ம வந்து இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம், நெருங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேல்கிட்ட ஊறுகா தொட்டமே தொட்டுட்டு அராப் தேசத்தோட நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. இப்போ அராப் போருக்கு முன்னாடி கடைசி ஆள் இஸ்ரேலுக்கு போனது பிரதமர். அங்கே போயிட்டு வந்து இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்ட் அப்படின்னு சொன்னார். ஈரானுக்கும் நம்மளுக்கும் வந்து 5000 வருஷம் ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து 47க்கு முன்னாடி பாகிஸ்தான் எட்ஜு தான் ஈரானோட பார்டர். ஈரான் இந்தியாவோட கோர்ட்லலாம் பர்ஷியன் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்லையும் நிறைய பர்ஷியன் வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ பர்ஷியாவுக்கும் நம்மளுக்கும் நல்ல நெருங்கிய உறவுகள் இருந்தன. ஸோ அந்த அது மாதிரி இருக்கிற உறவை முறிச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு வாட்டி கூட அவங்க கண்டம் பண்ணல. அவங்களோட பெரும் தலைவர் ஒருத்தரை இஸ்ரேல் அடிச்சும்போது நம்ம ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஷியாங்கிறது ஒரு பெரிய கும்பல். மெட்ராஸ்லேயே பெரிய ஆட்கள். இன்றைக்கி 1000 லைட்ஸ் மசூதியே ஷியா மசூதி. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க இந்தியாவில் ஜூஸ் 10 பேர் கூட இருக்க மாட்டான். ஸோ இந்த இஸ்லாமிய மக்கள் ஷியா இஸ்லாமியர்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இவர் போய் இஸ்ரேலில் கட்டி பிடிச்சார். மன்மோகன் சிங் காலத்திலேயே சப்பர் அப்படின்னு ஒரு போர்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. 10 வருஷமாக அந்த போர்ட்டை முடிக்காமல் ரப்பர் மாதிரி ஜவு மாதிரி இழுத்தார். இன்றைக்கி அந்த சப்பர் போர்ட்டை ரெடி பண்ணியிருந்தாருன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமூஸ் இல்லாமையே நம்மளுக்கு இப்படியே எண்ணெய் வர மாதிரி ரெடி ஆகிருக்கும். ஸோ அதுக்கு இவர் தான் பொறுப்பு. அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு 12 வருஷம் ஆகுது. இல்ல, போர் சூழல் காரணமா தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் 3 மாதம் தானே இப்போ போர். 12 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த சப்பர் இல்ல, போர்ட்? மோடி மட்டும் வந்து கோல்டு வாங்க வேண்டாம்னு சொல்லல. இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க, நேரு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து போட்டாங்க. அதானே பார்த்தோம். ஹிந்துலேருந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து போட்டாங்க. ஹிந்துவே அடுத்த நாள் சொல்லிடுச்சு அது பொய்ன்னு. பொய் பேசுறது தானே அண்ணாமலையும் கும்பலுக்கும். அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் தான் படித்தார். அவர் என்னிலேருந்து பொய் பேசணுங்கிறதே கிடையாது. அது ஹிந்து பேப்பரே சொல்லிடுச்சு. நாங்கள் அது மாதிரி நியூஸ் போடலன்னு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, எடுத்து போடுறாங்களே. அதான் பொய்ன்னு ஹிந்து சொல்லிடுச்சே. இவங்க ஹிந்து பேப்பர் ஹெட்லைன்ஸ் எடுத்து போட்டாங்க. இது ஏஐஏ, இதுவும் எங்களுக்கும் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோலப்பன் போட்டார். அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா? பொய் பேசும் பிஜேபி, பொய் பேசும் அண்ணாமலை பதில் பேசுவாரா? மோடி எப்படி சொல்லியிருக்காரு? இப்போ கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட்னு இருக்குல்ல, இப்போ அவங்க தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களா? மோடியே சொல்லிட்டாரு இனிமேல் எல்லாமே கோல்டு கண்ட்ரோல்லாம் கிடையாது. இனிமேல் நீங்கள் எடுத்து வச்சுக்க, கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டும்பாங்க. எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் கட்ட மாட்டாங்க. ஆல்டர்னேட் ரூட் மூலமாக வரும். எப்போதான் வந்து கோல்டு வாங்க முடியும்? அப்போ இனிமேல் இன்றைக்கும் நீங்கள் கோல்டு வாங்கிக்கிறோம். நம்பி வாங்கலாமா? இன்னும் வந்து இதனால ஏதாவது பாதிப்பு ஃபியூச்சரில் எதுவும் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த 1000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் அதிகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள். இண்டஸ்ட்ரியல் பெட்ரோல் ஃபியூவலு 152 ரூபா இன்னைக்கு இப்போ டீசலோட விலை. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 25லேருந்து 30 ரூபா ஏற்றலைன்னா உங்களால் 2 நாள் ஓஎம்சி கம்பெனியால் சம்பளம் கூட கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1500 கோடி ரூபா நஷ்டம் ஆகிட்டு இருக்குது. 2 மாதத்தில் 1 லட்சம் கோடி நஷ்டமே இருக்குது. அந்த 1 லட்சம் கோடி நஷ்டத்தை கவர்மெண்ட் ஒன்றும் ஈடுகட்டலை. ஈடுகட்டினா இவங்க பாண்டு போட்டு தான் பண்ணணும். மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோல் பாண்டு மாதிரி நீங்கள் ஒரு பாண்டு போட்டானோம், அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு 25லேருந்து ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னர் ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு. 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் பெட்ரோல் ஏற்ற போகிறாங்கன்னு. ஹைதராபாத்தில் 10 நாளைக்கு முன்னாடியே சில ஏரியாவில் க்யூ நின்றுட்டு இருந்தது டீசல் வாங்கிறதுக்கு. இன்றைக்கி கேரளாவில் ஓஎம்சி கம்பெனிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போட மாட்டோம். ஒரு ஆள் லாரி வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா 200 லிட்டருக்கு மேலே ஒரு ஆளுக்கு டீசல் கிடையாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. நான் 2-3 பெட்ரோல் பங்க் வந்துட்டு பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னெல்லாம் எப்படின்னா நீங்கள் டெலிவர் பண்ணிவிட்டு 10 நாளில் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ என்ன சொன்னாங்க, காசு டெலிவரி ஆனோன்னா காசு கொடுக்கணும்னு. இப்போ அதுக்கும் பணம் இல்லையா. இந்த முந்தா நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு மெட்டீரியல் வாங்கிக்கங்கன்னு. ஏன்னா அவங்கள்ட்ட காசு கிடையாது, நட்டத்தில் விற்கிறாங்க. அவங்க வர விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு 40-50 ரூபா கேப் இருக்குது. அதனால் ஒரே நட்டத்தில் ஓடுது. அதனால் அட்வான்ஸ் பேமெண்ட்டுங்கிறாங்க. பல சின்ன கேரளா மாதிரி ஊர்லலாம் பல சின்ன பங்குகளில் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. தமிழ்நாட்டிலே அது இருக்குது. ஸோ அதனால் அந்த பங்குலலாம் பெட்ரோல் டீசல் கம்மியாக இருக்குது. இப்போ மோடி கூட கார்கள்லாம் கம்மி பண்ணி ஒரு 2 வாகனம் போகிற மாதிரி ட்ராமா போடுறது தானே நம்மளுக்கு மேலேயே.
ட்ராமா போடுறது தான் நம்ம வேலை. நீங்க சொன்னது கேட்டுருச்சோ என்னமோ அது டிரான்ஸ்லேட் ஆகி அங்க போயிடுச்சு போல இருக்கு. ட்ராமா போட்டு பண்ணுறது தான் நம்ம வேலை. நான் சரி, என்ன மகாராஷ்டிரால முதல்வர் கூட பைக்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட். நான் என்ன கேட்குறேன், $148 போச்சு. சைனா எவ்வளோ? 148. இன்னைக்கு 100ல் தான் இருக்குது. ம். 100க்கும் 148க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 48 ரூபா. அப்புறம் 1/3 40% ஜாஸ்தி. அப்போ 140 உன்னால் 100லேயே தாக்கு பிடிக்க முடியலன்னா 148ல் எப்படி தாக்கு பிடிப்பேன்? பொது போக்குவரத்தெல்லாம் யூஸ் பண்ணுங்க, எல்லாம் இல்லை கரெக்ட் 2 பண்ணிக்கலாம் இது அப்படின்னு. மாதிரி மன்மோகன் சிங் பேசினாரா? 2 வருஷம் 120க்கு மேலே இருந்தது. ம். மன்மோகன் சிங் பேசினாரா? அது சரி செய்யறதுக்கு தானே மோடி பேசியிருக்காரு. அப்படி பேசி வாயை திறந்து நல்லா சரணாகதி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பெட்ரோல் கொண்டு வர முடியாது, டீசல் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ம். மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு, நான் உங்களுக்கு சுற்றி காட்டணும், இதே மாதிரி ஈரானில் வாங்கக்கூடாதுன்னாங்க. ம். அவர் என்ன பண்ணார், ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சார். அமெரிக்காவுக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஈரான்கிட்ட என்ன சொன்னார், நீங்கள் கச்சா எண்ணெய் என்கிட்ட கொடு, பேமெண்ட்டு நான் ரூபாவில் தரேன், ரூபாவில் நீ வாங்க முடியாது, யூகோ பேங்க் அப்போ கட்டத்தில் இருந்தது, நான் யூகோ பேங்க்கில் அந்த பணத்தை போட்டுடுறேன், நீ வந்து இந்தியாவில் என்ன சாமான் வேணால் வாங்கிட்டு, மளிகை சாமான் என்ன சாமானும் வாங்கிட்டு கொண்டு போய் பில்லை யூகோ பேங்க்கில் கொடு, யூகோ பேங்க் அந்த கடைக்காரனுக்கு அந்த எவனுக்கு பொருள் அமிச்சானோ அவனுக்கு காசு போயிடும் அப்படின்னு. 1 வருஷம் அது மாதிரி ஓட்டினாங்க. ஸோ பணம் இல்லாத யூகோ பேங்க்குக்கும் பணம் கிடச்சிது, இந்தியாவிலேருந்து பொருளை வந்து ஈரானுக்கும் அனுப்ப முடிஞ்சுது, நம்மளுக்கும் கச்சா எண்ணெய் ப்ராப்ளம் இல்லாமல் வந்தது, மக்களும் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் போட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அமெரிக்கா பாட்டுக்கு ஒரு சைடில் கத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் இப்போ இருக்கிற பிரதமர் என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப்ஜி நான் இன்றைக்கி ரஷ்யாட்டேருந்து பெட்ரோல் வாங்க இன்றைக்கி கூட கேட்டிருக்காரு, சார் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார், ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய். ரஷ்யா நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. 1970 போர் வந்து இந்த பாகிஸ்தான் போர் நடக்கிறச்ச நம்மளை அமெரிக்கா மிரட்டணும் போது கப்பல் அமிச்சவன், அவன்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிறதுக்கு நீங்கள் போய் ட்ரம்ப்கிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற அளவுக்கு ட்ரம்ப்பை பார்த்து இந்தியா இன்றைக்கி அமெரிக்காவை பார்த்து இந்தியா ஏதாவது பயந்துருக்குதா? அதே இன்டர்நெட்டில் இந்திரா காந்தி எப்படி வாஷிங்டன்லேயே ஜான்சனை போடா பொக்க உன்னையும் போட நீயும் பொக்கம் ஆளுங்களும் பொக்கன்னு சொல்லி நான் பண்ணுறதை பண்ணுவேன்னு சொன்னது பார்த்துருக்கீங்கல்ல? அன்றைக்கி என்ன இருந்தது நம்மகிட்ட? அதுக்கு முதுகில் தைரியம் வேணும். இல்ல, எலும்பு. அந்த காலகட்டத்துல மன்மோகன் சிங் இந்த மாதிரி கடைபிடிச்சாரு. இப்போ வந்து இது இப்ப என்ன வெளிநாட்டுக்கு போகாதீங்க, வீட்ல இருந்தே வேலை பாருங்க. எங்கள் வீட்டில் ஏன் இருந்து இப்போ வந்து நீங்க வீட்ல தனிப்பட்ட இருந்து வாகனம் இது அப்போ பண்றீங்க? ஏப்போ நீங்கள் வந்து ஏசி பில் நீ கொடுப்பியா? நீ வெயில், அப்போ ஏசி வீட்டில் ஓடணும் 24 மணி நேரமும், அதுக்கு பில்லு வந்து கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்ல நம்ம ஒத்துக்கலாம். 200 யூனிட் நீங்க ஃப்ரீ வந்துருச்சு. 200 யூனிட்டில் இங்கே தமிழ்நாடு அதுதான் அரசாங்கம் கொடுத்துட்டாங்கல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறான், ம். நீ 100 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட். 500 யூனிட்டுக்குள்ளே தான். ஏசி போட்டால் எங்கே 500 யூனிட் வரும்? ம். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, நைட்டெல்லாம் வெயிலுக்கு படுக்கிறதுக்கு ஏசி வேணும், நானெல்லாம் வேலை செய்ய 24 மணி நேரம் 2 ஏசி ஓட்டினா எனக்கு என்னாச்சு பில்லு? சரி, எப்படிதான் இங்க இந்தியாவுல இந்தியாவோட மக்கள் வந்து ப்ராப்ளம் இந்த என்ன? பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இவரை வெளில அனுப்பணும். ம். ஏன்னா பொருளாதார ஆர்பிஐயில் இருக்கிறவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர். நம்ம பிரதமருக்கு சுப்பிரமணியம் சுவாமியாக சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாதுன்னு அவங்க கட்சியில் இருக்கிற சுப்பிரமணியம் சாமியாக சொல்கிறாரு, பிரதமருக்கும் தெரியாதுங்கிறாரு. எங்கள் சமயத்தில் யாரெல்லாம் வந்தாங்க, மன்மோகன் சிங் இருந்தார், ப. சிதம்பரம் இருந்தார், சி. ரங்கராஜன், இவங்கெல்லாம் உலக மேதைகள். ரகுராம் ராஜன் இருந்தார், இந்த பாருங்க ரகுராம் ராஜன் உலகமே ஐஎம்எஃப்ல இப்போ புகழ்ந்தவர் இருக்கார், சி. ரங்கராஜன் இருக்கார். யாருக்கு? ரகுராமுக்கே பாடம் சொல்லி கொடுத்தா சி. ரகுராம் ராஜன், சி. ரங்கராஜன் இருந்தார். இவங்களுக்கெல்லாம் பாஸ் மன்மோகன் சிங் இருந்தார், ப. சிதம்பரம் இருந்தார். இங்கே யார் இருக்காங்க? திறமைசாலி இருந்தால் இந்த ப்ராப்ளம்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஆனா ஆட்சி போய்கிட்டே இருக்கே தொடர்ந்து. அதாவது மூணாவது தடவை மக்கள் ஆட்சி போய்கிட்டு இருக்குல்ல. அதனால தான் மக்கள் கட்டப்படுறாங்க, ம். அதனால தான் பைக்கில் போயிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில். அப்ப 29 வரைக்கும் நம்ம இதை பார்த்து தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆகணும். டெஃபினட்டாக ஒன்றும் ட்ரம்ப்பாக பார்த்து போனால் போது கச்சா எண்ணெய் வாங்கிக்கோன்னு சொல்கிற வரைக்கும் இந்த கட்டத்தை நீ பார்க்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி இன்னொரு விஷயம் நீங்கள் புரியல. கோயம்பேடில் விலைவாசி 8% ஏறி இருக்குங்கிறாங்க. ஹோல்சேல் விலை 8% ஏறி இருக்குங்கிறாங்க. 100 ரூபா பொருள் 108 ரூபாய்க்கு விற்குதுங்கிறாங்க. நம்ம ஏரியா மயிலாப்பூர் வரத்துக்குள்ளே அது எப்படி 100 ரூபா பொருள் 103 ரூபாய்க்கு கிடைக்கும்? அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்டில் விலை ஏறிடுச்சான், ரீட்டைலில் மட்டும் விலை கம்மியாக இருக்கான். இது என்ன பொருளாதாரம்? எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல. அதாவது நம்ம பலசர கடையில் 103 ரூபாய்க்கு பொருள் விற்கிறானா, அவன் வாங்குகிற இடத்துல 108 ரூபாய்க்கு வாங்குறானா. எவனாவது 108 ரூபாய்க்கு வாங்கி 103 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவானா? இது மாதிரி ஆளை நீ பார்த்துருக்கிறியா? உங்கள் கவர்மெண்ட் சொல்லுதே இருக்குன்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அது எப்படி முடியும்? சரி, இப்ப தமிழக மக்களுக்கு நீங்க சொல்ல வர்றது தான் என்ன? தைரியமாக தங்கம் வாங்குங்க. ஏன்னா பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு இன்னும் வட்டி கிடைக்காது.
வட்டி ஏற்ற மாட்டாங்க. டெபாசிட்டோட ரூபாயின் மதிப்பு இன்னும் ஃபாஸ்ட்டாக விழும். அதனால் ரூபாவா பணமாக வச்சுருந்தீங்க, பணத்தை ரூபாவாக வச்சுருந்தீங்கன்னா செஞ்சுரி போட்டுடும், கவலையே படாதீங்க. அடுத்த வருஷம் நீ இந்த சமயம் பேசுகிறச்ச 103, 104, 102லேருந்து ரூ. 105 வரைக்கும் ரூபாவோட வேல்யூ இருக்கும். அஃபிஷியல் ரேட் ரூ. 100 கூட நீங்கள் போய் மாற்றத்துக்கு ரூ. 103 ஆகிடும். 3% பேங்க் கமிஷன் வாங்கிடுவான். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேறு போடுவோம். அதனால் ரூ. 100 தாண்டிடும். அதனால் நீங்கள் பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.